அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஒரு அரசியல் காணொலியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய தினம் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் களம் சூடு பிடித்திருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்திய இந்த சூடு மீண்டும் இலங்கை களத்துக்குள்ளே சூடு பிடித்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி, அதே போல பல்வேறுபட்ட இன்னல்கள், பிரச்சனைகளை அடுத்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர், குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றத்தின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விழுந்து கிடந்த நாட்டை மீண்டும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கட்டுமானத்துக்கு ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஐசியூவில் வெண்டிலேட்டரில் இருந்த நாட்டை ஒரு சாதாரணமான ஒரு நிலைக்கு, அந்த அவருக்கு வெண்டிலேட்டர் இல்லாமல் சுவாசிக்கின்ற அளவுக்கு அவர் மாற்றி வைத்திருக்கின்றார். எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இந்த இடத்தில் நாங்கள் ஒரு செல்யூட்டே, ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில், கடமையில் நாங்கள் இருக்கின்றோம். அதாவது நாடு இருந்த நிலைக்கு மிகப்பெரிய வங்குரோத்து நிலையில் இருந்தது. தற்போது ஒரு ஜனாதிபதி தேர்தலை நடாத்தும் அளவுக்கு இலங்கை நாடு சற்று முன்னேறி இருப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் காரணம் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயமாக இருக்கின்றது. அதனை மறுத்துவிட முடியாது. ஆனாலும் கூட இப்பொழுது அரசியல் களத்திலே ஒரு மும்முனை போட்டி, இளபிஸ்ரீ நீங்க சொல்வது பொய் அல்லது பிழை என்று சிலர் சொல்லலாம். 4 பேர் ஒரு 4 முனை போட்டியாகத்தான் இது இருக்கின்றது என்று சிலர் வாதிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் செய்திகள் அதே போல தகவல்களை வைத்து பார்க்கும் போது இது ஒரு மும்முனை போட்டியாகத்தான் இருக்கும். நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அன்றகுமார திசாநாயக்க, அதே போல நாமல் ராஜபக்ஷ. ஏன் அன்றகுமார திசாநாயக்கவை மூன்றாவதாக சொல்கின்றீர்கள்? நேற்றைய தினம் நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு பொதுமகன் அந்த ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தியதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே நாங்கள் பேசுவோம். ஏனென்றால் தற்போது 2 முக்கியமான ஜனாதிபதிகளுடைய பிள்ளைகள் 2 பேர் களத்திலே இறங்கியிருக்கின்றார்கள். வாரிசு அரசியல் தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்களை எதிர்த்து ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற குழுவினர் தான் இப்பொழுது சஜித் பிரேமதாசவோடு இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தோல்வியுற்ற ஒரு தலைவர் என்பது எங்கள் எல்லோருக்குமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனாலும் கூட பெருவாரியான அரசியல்வாதிகள், அதாவது ஊழல், மோசடி, குற்றச்சாட்டுக்கள் என்று இருந்த எல்லா அரசியல்வாதிகளும் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் அணியோடு தான் இணைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக சொல்வதாக இருந்தால் சரக்கு ஒன்றாகத்தான் இருக்கின்றது. தற்போது பாட்டில்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன, அந்த பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன, பிராண்ட்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன, புதிய புதிய கட்சிகளாக இருக்கின்றன. கடந்த ஜனாதிபதி தேர்தல் இல்லை என்றால் கடந்த பொது தேர்தல் காலப்பகுதிகளில் ஒரு பாரம்பரிய ஊடகத்தில் இல்லையென்றால் ஒரு தொலைக்காட்சியில் பணிபுரியும் போது எங்களுக்கு பெயர் சொல்லக்கூடிய அளவில் பொகட்டு என்ற ஒரு கட்சி இருந்தது, ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சி இருந்தது, ஐக்கிய தேசிய கட்சி என்ற ஒரு கட்சி இருந்தது. இப்படி பெயர் செல்லக்கூடிய நிறைய கட்சிகள் இருந்தன. ஆனாலும் கூட தற்போது அந்த பிரிவினைகள் மாறி பிரிந்து யார் எந்த கட்சியில் இருக்கின்றார்கள் என்று சந்தேகம் கொள்கின்ற அளவுக்கு நாளுக்கு நாள் இப்பொழுது கட்சி மாற்றங்கள், தாவல்கள் என்று பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டினுடைய சுபீட்சம், அபிவிருத்திக்கு என்ன மாதிரியான பணிகளை செய்யலாம் என்பது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. சர்வதேச ரீதியான ஒத்துழைப்போடு அவர் மீண்டும் இந்த நாட்டை 2040களுக்கு பின்னர் இந்த நாடு ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக கொண்டு வருவதற்கான முயற்சிகள், ஸ்ட்ராட்டஜிகளை அவர் தயாரித்து முன்னெடுத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய அரசியல் களத்தை பார்க்கும் போது அவரோடு இருக்கின்ற அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் அல்லது 70 வருடங்களாக அந்த ஊழல் அரசியல் இல்லை என்றால் இந்த நாடு ஒரு வங்குரோத்து நிலைக்கு செல்வதற்கு காரணமாக இருந்த ஒரு குழுவை வைத்துக் கொண்டுதான் சஜித் பிரேமதாஸ் தன்னுடைய அரசியல் நகர்வை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், முஸ்லிம் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அதே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அரசியல்வாதிகள் தான் தொடர்ந்தும் இருக்கின்றார்கள். அதே போலதான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய நிலையாகவும் இருக்கின்றது. புதிய பிராண்ட் எதுவுமே இல்லை. அதே நபர்கள், அதே ஊழல்வாதிகள், அதே அரசியல்வாதிகள், அதே நபர்கள், நாங்கள் யாரையெல்லாம் விமர்சித்தோமோ அந்த நபர்கள் தான் இப்பொழுது 2 கட்சிகளுக்குள்ளேயும் பிரிந்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் தேசிய அரசியலுக்குள்ளே அவர்களுக்கான ஒரு ஆதிக்கம் இருக்கின்றது, அவர்களுடைய அந்த பலம் இருக்கின்றது. பிராந்திய அரசியலுக்குள்ளே அவர்களுக்கான அந்த
மவுசு இருக்கின்றது ஊழல்வாதிகளாக இருந்தாலும். ஏனென்றால் இலங்கை மக்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் காலத்துக்கு காலம் சில சம்பவங்கள் நடக்கும் போது அதனை அவசரமாக மறந்து விடுகின்ற மனோநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் நாங்கள் ஒருவரோடு பிரச்சனைப்பட்டாலும் கூட அதனை நெடுநாட்களுக்கு நாங்கள் மனதில் வைத்துக் கொண்டு பழிவாங்குகின்ற எண்ணம் கொண்டவர்களாக இல்லை எங்களுடைய மனோநிலை. அதே போன்றுதான் அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் காலப்போக்கில் மறந்து விடுவோம். ஆனால் நான் இந்த இடத்திலே அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் சம்பந்தமாக பேசியாக வேண்டியிருக்கின்றது. அவருடைய அரசியல் நகர்வுகள், அவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்கல் அல்லது அரசியல் முன்னெடுப்புகளை பார்க்கும் போது இலங்கையை பொறுத்தவரையில் தற்போது இலங்கை மக்கள் அல்லது இலங்கை இளம் சமூகம் வேண்டி நிற்கின்ற ஒரு அரசியலை தான் அவர் செய்ய போகிறாரா என்ற கேள்விகள் மக்களுக்குள்ளே இருக்கின்றது. மக்களுக்கு நம்பிக்கை ஒன்று வந்திருக்கின்றது அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் மீது. கடந்த பொது தேர்தலின் போது கூட நான் தனிப்பட்ட ரீதியில் எண்ணிய ஒரு விடயம்தான். நான் நினைக்கின்றேன் அதற்கு முன்னைய பாராளுமன்றத்தில் அவருக்கு 6 ஆசனங்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் கடந்த பொது தேர்தலில் இதே போன்று ஒரு ரேல்ல இல்லை என்றால் அவருக்கான அந்த மவுசு இருந்தது. ஆனாலும் கூட அவர்களுக்கு 3 அல்லது என்னுடைய ஞாபகத்தில் 3 அல்லது ஒரு தேசிய பட்டியல் 4 ஆசனங்கள் தான் அவர்களுக்கு கிடைத்தது. மக்களுக்கு அன்றகுமார் திசாநாயக்க மீதான ஒரு பற்றும் காதலும் அவருடைய உரைகள் மீது அந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது. ஆனால் வாக்கு வழங்கும் போது 80களுக்கு முன்னர் பிறந்தவர்கள் இப்பொழுது இருக்கின்ற 40 வயதை தாண்டியவர்களுக்கு ஜேவிபி என்கின்ற கட்சி மீதான ஒரு வகையான அதிருப்தி இருக்கின்றது. வரலாற்றில் இடம்பெற்ற தவறுகள் இல்லையென்றால் அவர்கள் முன்னெடுத்த அரசியல் அந்த கால பகுதியில் 80களில் அவர்கள் முன்னெடுத்த அரசியல் நகர்வுகள் சம்பந்தமான ஒரு பிழையான புரிதல் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இவர்களுடைய ஆட்சி இலங்கைக்கு தேவை என்பதாகவே பெருவாரியான இளம் சமூகமும் மக்களும் வேண்டி நிற்கின்றார்கள். எனவே இனிவரும் நாட்களில் நான் சில காணொளிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஏன் நாங்கள் இந்த அன்றகுமார திசாநாயக்கவினுடைய ஆட்சியை இந்த நாட்டிற்கு நாங்கள் வேண்ட வேண்டியிருக்கின்றது, மற்றவர்கள் எந்த வகையில் இந்த ஆட்சியை நகர்த்துவார்கள், எப்படி இவர்களுடைய ஆட்சி கட்டமைப்புகளுக்குள்ளே அவர்கள் இலங்கையை மீண்டும் அபிவிருத்தி என்ற பாதைக்குள்ளே, குறிப்பாக சொல்வதாக இருந்தால் நானும் கூட இந்த 2020களுக்கு பின்னர் இடம்பெற்ற அல்லது 2020ஆம் ஆண்டு ஆரம்பித்த அந்த மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியிலே வந்து ஒரு வெளிநாட்டிலே ஒரு புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்ற அடிப்படையில் நாங்கள் இப்படியானவர்கள் ஏன் நாட்டை விட்டு வெளியிலே வந்தோம்? ஏனென்றால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவு, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அடி, அதற்கு பின்னர் என்ன செய்வது என்று தெரியாமல் விமானம் ஏறி வந்த பல 1000 இளைஞர்கள் இன்னமும் பல நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எங்களுக்கும் தேவை இந்த நாடு ஒரு மாறுபட்ட சிந்தனையில் அல்லது ஒரு பொருளாதார ரீதியான எழுச்சியை நோக்கி எங்களுடைய நாடு ஊழலற்ற ஒரு நாடாக மாற வேண்டும். அதற்கு இப்பொழுது எங்களுக்கு ஊடகங்களின் ஊடாக பார்க்கும் போது அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கும் போது அன்றகுமார் திசாநாயக்கவுடைய கட்சியே பொருத்தமானதாக இருக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாடு பெருவாரியானவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் ஒரு அறிவுஜீவித சமூகமாக, புத்திஜீவித சமூகமாக இது சம்பந்தமாக ஏன் ஐக்கிய மக்கள் சக்தியை ஆட்சி பீடம் ஏற்ற வேண்டும், அல்லது ஏன் அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வர வேண்டும், ஏன் ரணில் விக்ரமசிங்க பொருத்தமில்லை, ஏன் ரணில் விக்ரமசிங்க வந்தால் இந்த நாடு எந்த மாதிரியான ஒரு அபிவிருத்தியை நோக்கி செல்லும், சஜித் பிரேமதாச வந்தால் என்ன மாதிரியான ஒரு அபிவிருத்தியை நோக்கி செல்லும், அவரிடம் இருக்கின்ற பலம் என்ன, பலவீனம் என்ன, அதே போல நாமல் ராஜபக்ஷ ஏன் இன்னமும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு பொருத்தமானவராக இல்லை என்ற கேள்விகளுக்கான விடை தேடிய காணொளிகளாக இனிவரும் காணொளிகளை நான் அமைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். எனவே தொடர்ந்தும் என்னோடு இணைந்திருங்கள். நான் உங்கள் நண்பன் பிஸ்ரேன்.